திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை மிகவும் ஆழமாக இந்த வான்வழி வகுப்புகளில் நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அதற்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய நிகழ்ச்சியில் தொடங்குகிற நேரம், முடிகிற நேரத்தை தெரிந்து கொண்டு உன்னிப்பாக கவனித்து எல்லாவற்றையும் எழுதி பதிவு செய்து அதை குறித்து சிந்தித்து உங்கள் குடும்பத்தாரோடு அல்லது உங்கள் திருச்சபையோடு இதை குறித்து விவாதம் செய்யுங்கள். இது ஏதோ ஒரு மூலையில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பொருளாக இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பேசி அதில் ஆர்வத்தோடு அந்த சத்தியங்களை விளங்கி கொள்ளும்படியாக உங்களை நான் ஏவுகிறேன். இந்த நாட்களில் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 10வது அதிகாரம். இந்த 10வது அதிகாரத்தில் 33 வசனங்கள் இருக்கிறது. இந்த 33 வசனங்களில் முதல் 8 வசனங்கள் 430 வருஷங்களுக்கு பிறகு எகிப்திலிருந்து விடுதலையாகி மோசேயினுடைய தலைமையின் கீழே வழிநடத்தப்பட்ட அந்த இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் வந்தார்களே, அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆச்சரியத்துக்கு பதிலாக வேதனைக்குரியதாக இருந்தது. விசுவாசத்திற்கு பதிலாக அவிசுவாசத்துக்குரியதாக இருந்தது. வெற்றிக்கு பதிலாக தோல்வியாக இருந்தது. சந்தோஷத்துக்கு பதிலாக வேதனையாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் புது யுகமாகிய கிறிஸ்தவ காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் இந்த 8 வசனங்களில் அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்கிறார். அப்படி அவர்கள் செய்தது கடவுளை பரீட்சை பார்த்ததுக்கு சமமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 9வது வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாம் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இந்த இடத்துல மனிதர்கள் தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசுவை பரீட்சை பார்த்தார்கள் என்று போட்டிருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படலாம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம அவரை படிக்கிறோம். ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய உடல் வழியாக வந்தது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இஸ்ரவேலர்கள் வழியாக கிறிஸ்துவை பிறப்பிக்கும்படி அவருடைய சரீரங்களிலே தேவன் வைத்திருந்தார். ஆகவே கிறிஸ்து விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர்களுடைய உடலில் இருந்ததுனால உரிய காலத்தில் யூத கோத்திரத்தில் இயேசு பிறந்தார் என்பது நமக்கு தெரியும். How they tempted Christ, because Christ being the word of God promised to Abraham traveled in the very body, in the flesh of the children of Israel. இது ஒரு பெரிய இறையியல் கோட்பாடு. This is a great theological interpretation. இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்று நிச்சயம், அதாவது அவர்களோடு இயேசு இருந்தார் என்று சொல்கிறார். இயேசுவை தான் அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு கூட சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அவரை சோதிக்கிறவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எப்படி பரீட்சை பார்த்தார்களோ அவ்விதமாக நம்முடைய தவறான வாழ்க்கையினால, கீழ்ப்படியாமையினால, கள்ள போதகத்தினால, வசனத்தை இடற செய்கிற காரணத்தினால நாம் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக தேவனை பற்றி எத்தனை தவறான அபிப்பிராயங்கள். தேவன் ஒருவர் என்று சொல்லும்போது இல்லை 3 பேர். இப்படிப்பட்ட அயோக்கியர்களை தேவன் எப்படி மன்னிப்பார்? அதனால தான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது வசனத்தில்
இந்த செய்தி இப்படி முடிகிறது. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். ஆக கிறிஸ்தவர்கள் அந்த பழையகால இஸ்ரவேலர்களைப் போல நாம் பரீட்சை பார்க்கக்கூடாது. புதிய கால கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இடரல் அற்றவர்களாக இருக்கக்கூடாது. தவறான அபிப்பிராயங்களாலே கள்ள போதகத்தை நுழைக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டு கருத்துக்களை மறுத்து விடக்கூடாது. என் அன்பு சகோதரர்களே, 1 கொரிந்தியர் 10:11 இந்த பழைய சம்பவங்கள் நமக்கு ஒரு நினைவாக, ஞாபகத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய காலத்தில் பார்க்குறோம், தெருக்களில் ஆழமான பாதாள சாக்கடை இருக்கும். அதை சுத்தம் செய்துவிட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக மூடாமல் செல்லும்போது அங்கே ஒரு அடையாளத்தை வைத்து செல்வார்கள். அப்படி அடையாளம் வைக்கலைன்னா போகிற வர ஆள் அது உள்ளே விழுந்துருவான். ஆகவே ஒரு மனிதன் ஒரு மரக்கிளையை கூட கொண்டு வந்து அங்கே வைப்பான். அப்போது வாகனத்தில் வருகிறவர்கள், நடந்து வருகிறவர்கள், இந்த ரோட்டில் ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி போவான். அது மாதிரி தேவன் நமக்கு பழைய ஏற்பாட்டை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய அவிசுவாசத்தை, அவர்களுடைய பரீட்சையை, அவர்கள் தேவனை செய்த சோதனையை ஒரு அடையாளப்படுத்தி, ஒரு சைன், ஒரு அடையாளமாக அங்கு நிறுத்தி கவனியுங்கள் என்று சொல்கிறார். 11ஆம் வசனம், இவைகளெல்லாம் எவைகளெல்லாம், அதாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில் படிக்கணும் இல்லையா? இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக, ஆங்கிலத்தில் எவிடன்சஸ், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. எவர்களுக்கு? அந்த இஸ்ரவேலர்களுக்கு. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, அதாவது இந்த கிறிஸ்தவ யுகத்தில் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி, ஆங்கிலத்தில் வார்னிங், எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்போ நான் வாயில் சொல்கிறேன், காதில் கேட்டு மறந்துடுவீங்க. ஆகவே தேவன் நமக்கு எழுதி ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துட்டார். எப்படி நம்முடைய வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட்னு அழைக்கிறோம், புத்தகம்னு நம்ம அதை அழைக்கிறது இல்லை. ஏனென்றால் அது ஒன்றே ஒன்று தான். அதுதான் அந்த நிலத்தை பற்றிய எல்லா அதிகாரமும் உடைய ஒரு தாள். அந்த ஒரு தாள் எவ்வளோதான் 100 வருஷம் ஆனால் கூட அதை நம்ம போற்றி புகழ்ந்து வைத்துக் கொள்கிறோம். அது மாதிரி புதிய ஏற்பாடு இட்ஸ் எ ரிட்டன் டாக்குமெண்ட். ஆகவே நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் படித்து பார்த்துங்க. முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அவைகள் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டோடு இணைத்து தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆக அந்த எச்சரிப்பை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை தோலால் மூடியது. இந்த தோல் உடைய மனிதனுக்கு எப்போதும் குறைகள் உண்டு. ஆகவே ஒரு பழமொழியாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தோல் இருக்கிற வரைக்கும் நோய் இருக்குன்னு. எல்லா நோய்களும் நம்முடைய உடல் மீது இருக்கிறது. ரொம்ப முக்கியமான நோய் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 நோய்க்கும் ஆஸ்பத்திரி கிடையாது, டாக்டர் கிடையாது, எம்ஆர்ஐ கிடையாது, ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, ஆன்டி வேக்சின் கிடையாது. நான் சொன்னது விளங்குதா? கண்களின் இச்சைக்கு எங்கே போவீங்க டாக்டர்கிட்ட? மாம்சத்தின் இச்சைக்கு எங்கே போவீங்க? ஜீவனத்தின் பெருமைக்கு யார் வைத்தியம் பண்ணுவாங்க? இவைகளால் தான் நம்முடைய ஆத்மா அழிந்து போகிறது. ஆகவே தேவன் என்ன சொல்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுடைய அழைப்பை குறித்து அக்கறை செலுத்துங்க, உண்மையுள்ளவர்களாக இருங்க. ஒரு ஆள் நிற்கிறாரு, எப்போவுமே நான் விழமாட்டேன்னு நினச்சா அது தப்பு. ஏன்னா ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா மயக்கம் வந்து கீழே விழுந்துருவீங்க. அது மாதிரி விசுவாசி எப்போதும் தனக்கு ஆபத்து இருக்கிறது என்று உணர்ந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். பார்த்தீங்களா? இன்றைக்கி இந்த சபைகளில் இந்த போதனை செய்கிறார்களே பிரசங்கியார்கள், போதகர்கள்,
எவ்வளோ பயங்கரமான ஆளுங்க தெரியுங்களா? அவன் ஒரு நிமிஷம் கூட நினைக்கிறது இல்லை தன்னால் மற்றவங்க எத்தனை பேர் கெட்டு போகிறான்றதை அவன் நினைக்கிறதே இல்லை. ஒவ்வொருவனும் சலங்கை காலில் கட்டி சிலப்பம் பண்ணுகிற ஒரு மனிதனை போல இருக்கிறான். சம்டைம் ப்ரீச்சர்ஸ் ஆர் டான்ஸ் மாஸ்டர்ஸ். அதனால தான் அவங்களால ஈவில் ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். 13வது வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை படிக்கிறோம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள். பாருங்கள், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பு கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த அருமையான வசனத்தை நல்ல ஆழமாக உறுதியாக திருப்தியாக நீங்கள் படித்து விளங்கி கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த வசனத்தில் யார் மனிதன்? நீங்கள் மனிதன் நினைக்கிறீங்களா அல்லது மிருகம் நினச்சிக்கிறீங்களா? உங்களை நீங்கள் ஒரு பறவையா அல்லது ஊரும் பிராணியா? இல்லை, நான் மனிதன். ஆக மனிதர்கள் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் தேவனுடைய ஆவிலும் உண்டாக்கப்பட்டிருக்காங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, ஆதியாகமம் 2 அதிகாரம் 7வது வசனம். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். பிரசங்கி 7 அதிகாரம் 29வது வசனம். ஆகவே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை. அப்போது இந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது மனுஷன் அல்லாதவனுக்கு யாருக்காவது கூட சோதனை வரும் போல தெரியுது. யாருக்கு வந்து தெரியுங்களா? பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தது. அப்படி அந்த சோதனை வந்தபோது தேவன் அவர்களுக்கு உதவலை. அதனால தான் நம்ம பிசாசு சாத்தான் சொல்கிறோம் இல்லையா, அவன் ஆரம்பத்தில் தேவ சமூகத்தில் இருந்த தூதர்களில் ஒருவனாக இருந்தவன் தான். அப்படிப்பட்ட தேவ தூதர்கள் பாவம் செய்த போது தேவன் அவர்களுக்கு உதவலை. அவர்களுக்கு நியாய தீர்ப்புக்கென்று இருளிலே சங்கிலிகளால் கட்டி அவர்களை வைத்திருக்கிறார் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் இந்த குறிப்பை பார்க்கலாம். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதாவது தூதர்கள் பாவம் செய்த போது தேவன் உதவிக்கரம் நீட்டவில்லை. ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பாவம் செய்த போது உதவி கரத்தை நமக்கு நீட்டினார். 2 பேதுரு 2 அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஆகவே தேவதூதர்கள் பாவம் செய்த போது அவர்களை இருளில் அடைத்து நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிறார். அதே வேளையில் மனிதர்கள் பாவம் செய்த போது அவன் தேவனுடைய ரூபத்திலும் சாயலிலும் ஆவிலும் படைக்கப்பட்டதனால மனிதன் மேலே கருணை கொண்ட தேவன் அவன் சோதிக்கப்படும் போது, when man being tempted, God is willing to help him. அவனுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 2 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, கவனிங்கள், சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தில் இந்த துலாபாரம் ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. கையில் பிடிச்சிட்டு இருந்தால் 2 தராசு இங்கே தொங்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு மிகவும் சரியாக இருக்குது. அதில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் மனிதன் என்று வரும்போது தேவன் மனிதனுக்கு உதவி செய்வது விருப்பமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேவதூதர்கள் பாவம் செய்த போது அவர்களுக்கு உதவி செய்ய தேவன் தமது கரத்தை கொடுக்கவில்லை.
ஆக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீதிமான்களாகிய பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மக்களுக்கு சோதனை என்று வரும்போது அவர்களை விடுவிக்கவும் அக்கிரமக்காரரை தண்டிக்கவும் God can differentiate between the Christian and the ungodly, between the saint and the devil. தேவன் அதை அறிந்திருக்கிறார். இப்பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இப்போது உலகத்திற்கு மனிதர்கள், அப்பா அம்மா எடுத்துங்க, இந்த சமுதாயத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க? எனக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்குமே வந்திருக்காது, எனக்கு வந்த சோதனையில் பதில் இல்லாதனால தான் தூக்கு போட்டு செத்துட்டேன், விஷம் குடித்து செத்துட்டேன், கொலை செய்துட்டேன், அப்படியெல்லாம் ஜனங்க சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதனும் அப்படி சொல்லும்போது அவன் ஒரு முட்டாளாக தான் இருக்கான். அவன் அறிவுடையவனாக பேசலை. எந்த ஒரு மனிதனையும் தேவன் அவனுடைய சக்திக்கு மேலே சோதிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கார். அப்படின்னா ஆதாம் ஏவாள் சோதிக்கப்பட்டார்களே என்று நீங்கள் கேட்கலாம். அங்கே கூட பாருங்கள், அந்த மனித வர்க்கத்தில் 2 பேர் தான் இருந்தாங்க. ஏவாள் சோதிக்கப்பட்டாள், ஆதாம் சோதிக்கப்படல. ஆனால் ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து வாழும்படி, அந்த சோதனையை ஜெயிக்கும்படி அவளுடைய வாழ்நாள் காலத்தில் 930 வருஷம் அவங்க வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். Eve was tempted, it was not Adam. God gave them a life to overcome their sin, that temptation, the next 930 years. சொன்னது விளங்குதான் உங்களுக்கு? ஆதாம் எப்போ செத்தார்? ஆதி 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு 930 வருஷம் வந்தப்போ தான் அவன் இறந்தார். அப்போ அந்த 930 வருஷமும் கடவுள் அவனுக்கு கொடுத்த ஒரு கொடை, ஒரு பரிசு, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் நன்றாக வாழ்வதற்கான காலகட்டமாக இருந்தது. அது மாதிரி மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை வேற, தேவனுடைய கரத்திலிருந்து விழுந்து விட்ட தேவ தூதர்களுக்கு வருகிற சோதனை வேற. அதனால் ஒரு மனுஷன் எனக்கு அதிக சோதனை என்று சொல்லி அதை ஒரு மதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது, அதை ஒரு வாழ்வாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. I am tempted, it is not a religion, it is an accident, overcome it. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ எல்லா மனுஷனுக்கும் சோதனை வரத்தான் செய்யும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுகிறான் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அதனால் சோதனை என்பது மனிதனுக்கு வரக்கூடிய ஒன்றுதான். 1 கொரிந்தியர் 10:13, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இங்கே தேவனை பற்றி ஒரு சத்தியத்தை பாருங்கள். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், நமக்கு தெரியும். தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார், தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த இடத்துல தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் இதுதான் வேறுபாடு. மற்ற மதங்களில் உள்ள கடவுள்கள் சண்டை போடுகிறவர்களும் ஏமாற்றுகிறவர்களும் வஞ்சிக்கிறவர்களும் ஆணவம் உள்ளவர்களும் பெருமை உள்ளவர்களும் எல்லாம் ஏற்ற இறக்கமுடையவர்களாக இருக்காங்க. God of the Bible is living, He is faithful. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நான் அவரை சேவிக்கிறேன், நீங்கள் அவரை சேவியுங்கள். பைபிளில் நாம் படிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவரிடத்தில் எந்த ஒளிவு மறைவு இல்லை, அவரிடத்தில் எந்த கசப்பு இல்லை, அவரிடத்தில் எந்த வேதனை இல்லை, அவரிடத்தில் எந்த பட்சபாதம் இல்லை. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பையும் வைக்கிற மனிதனை போன்றவர் அவர் அல்ல. விளங்குச்சா நான் சொன்னது? மீண்டும் பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் பூரித்து கொள்ளுங்கள். பி ஹாப்பி அண்ட் என்ஜாய் த லைன்.
என்ன சொல்கிறார் பாருங்கள், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்பா நன்றி, தோத்திரம் சொல்லுங்கள். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். திராணினா சக்தி, பலன். ஒரு குழந்தையை பார்த்து ஒரு 10 கிலோ எடை உள்ள ஒரு பொருளை தூக்கம் நம்ம சொல்லுவோமா? அந்த குழந்தையால் ஒரு 100 கிராம் பொருளை தான் தூக்க முடியும், அல்லது ஒரு 1/4 கிலோ பொருளை தான் கையில் அப்படி எடுக்க முடியும். 5 கிலோ தூக்குமா? தூக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? குழந்தைய அந்த மாதிரி வேலை கொடுப்பீங்களா? ஆகவே தேவன் சொல்கிறார், மனிதனே, உன்னுடைய தகுதி, உன்னுடைய பலன், உன்னுடைய அறிவு எனக்கு தெரியும். உங்கள் திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். புயல் காலங்களில் நான் பார்த்தேன், மிக உயரமாக நின்றிருக்கிற மரங்கள் அப்படியே வளைந்து தரையில் படுத்து மேலே எழும்போதை பார்த்துருக்கேன். அடுத்த முறை மழை புயல் வரும்போது உங்கள் ஜன்னல் வழியாக வீட்டுக்கு வெளியே தெரிகிற மரங்கள்லாம் பாருங்கள், அப்படியே உடஞ்சிருமோ, மேலே இருக்கிற கிளையெல்லாம் முறிஞ்சிருமோன்னு நம்ம யோசிப்போம். அது அப்படியே சாஞ்சு மேலே வந்துடும், சிலது உடையும். ஒரு புயலும் மரங்கள்லாம் அழியிறது, அந்த காடே இல்லாமல் போயிடும், உலகத்தில் மரஞ்செடியே இல்லாமல் போயிடும். ஏதோ ஒரு மரஞ்செடிகள் கிளைகள் உடையலாம். ஆகவே என்ன சொல்கிறாரு, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த போக்கு அப்படின்னா வழி என்று அர்த்தம். அதனால்தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டை என்ன சொல்கிறோம், போக்குவரத்து துறை. போக்குனா என்ன அர்த்தம்? வழி, மார்க்கம் அல்லது எஸ்கேப் ரூட். போக்கு. என் அன்பு சகோதரர்களே, இந்த ப்ரெஷர் குக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய பாய்லர்ஸ் எல்லாம் கம்பெனிகளில் இருக்குது, அணு உலைகள் இருக்கிறது. எல்லா இடங்கள்லுமே ஒரு போக்கு, ஒரு எஸ்கேப் அங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா அணு உலை வெடித்தால் முழு நகரமே நாசமாகப்படும். ஒரு பாய்லர் வெடித்தால், கொதிக்கலன், அந்த ஃபேக்ட்ரி நாசமாகப்படும். வீட்டில் இருக்கிற சிலிண்டர் வெடித்தால் ஒரு குடும்பம் நாசமாகப்படும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எஸ்கேப், ஒரு போக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா மேலே அதிகமாக அது கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வெடிச்சிடும். அதனால் அங்கே ஒரு மெட்டல் பாயிண்ட் வச்சுருப்பாங்க, அது அலுமினியமோ ஏதோ ஒன்று, ஒரு ஈயத்தால் செஞ்சுருக்கோம். அது அப்படியே உருகி அதன் வழியாக அந்த கேஸ் வெளியே போயிடும். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி தேவன் என்ன சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சோதிக்கப்படும் போது, அந்த சோதனை அவன் தாங்க முடியாமல் தவிக்கும்போது அதற்கான ஒரு வழியை கரெக்டாக ஓப்பன் பண்ணி தேவனை வைப்பாராம். இந்த தேவனை தான் நம்ம தொழுது கொள்ளணும், இவரிடத்தில் தான் நாம் சரணடையணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் நீங்கள் படித்தீங்கன்னா, எகிப்து தேசத்தில் அழகான வாலிபன் யோசேப்பு, அந்த வீட்டில் அந்த நேரத்தில் யாருமே இல்லை, அழகான பெண் போர்த்திபாருடைய மனைவி, யாரும் இல்லைன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அந்த காலத்தில் நம்ம மாதிரி உள்ள ஒரு சட்டை மேலே ஒரு சட்டை ட்ராயர் எல்லாம் போடுறது கிடையாது. மேலே ஒரே ஒரு துப்பட்டி மாதிரி தான் ஒன்று போட்டிருப்பான். அதை அப்படியே பிடிச்சி உருவி எடுத்துட்டா, என்னோடு வந்து படு என்று கட்டாயப்படுத்துகிறா. அந்த நேரத்தில் யோசேப்பு என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றும் ஒரு பொட்டை பையன் கிடையாது, நான் ஒரு கோமாளியும் கிடையாது. என்ன நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா புரியும், ஆனால் எனக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார், அவரோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என்னுடைய தாத்தா பேர் ஈசாக்கு, எங்கள் அப்பா பேர் யாக்கோபு, நாங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்த மக்கள். இதெல்லாம் மனசில் இருந்தது. ஆகவே நான் இந்த தேவனுக்கு முன்னால் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற அந்த போதனை அவன் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால் துணியே விட்டாலும் பரவாயில்லன்னு நிர்வாணமாக ஓடுறான். நல்ல வேளைங்க, அவன் இருந்த அந்த அறையில்
ஒரு கதவு மட்டும் திறந்திருந்தது. இந்த புத்திசாலி பெண்ணு எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு இவனை பிடிச்சிருந்தா அவனுக்கு எஸ்கேப் ரூட் இல்லாமல் போயிட்டுருக்கான். ஆகவே திறந்திருந்த கதவு வழியாக அவன் வெளியே ஓடி போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சக்திக்கு மேலாக அவர்கள் சோதிக்கப்படும் போது அவர்களுக்கான ஒரு விடுதலை வழியை தேவன் ஏற்படுத்துகிறார். பாபிலோனிய பேரரசர் நேபுகாத்நேச்சார் அவன் நிறுத்தின பொற்சிலையை வணங்காத ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களை தூக்கி 7 மடங்கு எரிகிற அக்னி சுவாலையில் போட்டான். கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். நீங்கள் தானியேல் புத்தகத்தில் இதை படிக்கலாம். அதுபோல் தானியேல் யாரும் ராஜாவை தவிர கடவுளை நோக்கி ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லும்போது அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினதுனால ஒரு குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு சிங்க கெபியில் போடப்பட்டான். சிங்கங்கள் அவனை கடிக்கவில்லை, குதறவில்லை. தேவன் அவனை விடுதலை செய்தார். இது மாதிரி பைபிளில் ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. கர்த்தர் நம்மை போஷிப்பார், கர்த்தர் நம்மை சுகமாக்குவார், கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். ஆகவே தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஒரு சோதனை வராதபடிக்கு சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு மார்க்கம், ஒரு வழி, ஒரு டோரை தேவன் நமக்கு உருவாக்குவார். என் அன்பு சகோதரனே, தாயை தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் மேல் கூரையை பார்த்து தூக்கு போடலாமா, விஷக்கோப்பையை அருந்தலாமா, என்ன செய்யலாம், எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்படி நம்ம உயிரை போக்கலான்னு எண்ணக்கூடாது. மாறாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் உண்மையுள்ளவர். ரெண்டாவது, காட் இஸ் வாட்ச்ஃபுல். உன்னுடைய சோதனையை அவர் கவனிக்கிறார். மூன்றாவது, காட் இஸ் டெலிவரர். தேவன் உன்னை விடுதலை செய்கிறார். ஆகவே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்தியா போன்ற தேசத்தில் குடியிருக்கிற நமக்கு கூடாத ஒரு நட்பு மாதிரி, கூடாத ஒரு சமுதாயம், கூடாத உறவுகள், அவர்கள் விக்கிரக வழிபாடு செய்வர்களாக இருக்கிறாங்க. என்ன செய்வது? யார் வீட்டுக்கு போனாலும் விக்கிரகம் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை நம்ம இடத்துல தராங்க. நம்ம என்ன செய்வது? இந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். புரியுதுங்களா? அப்போது விக்கிரகம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால், விக்கிரகத்துக்கு வழிபாடுகள் என்று தெரிந்தால் நம்ம வேறு வழியே போயிடணும். நம்ம அங்கேயே போய் நின்னோம்னா அன்னைக்கு எல்லாமே நடக்கும். என்னிடத்தில் வேலை செய்கிற தொழிலாளிகள், அதாவது ஆஃபீஸு அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு நாளில் அந்த ஃபேக்ட்ரி முழுவதும் ஆயுத பூஜைன்னு கொண்டாடுவாங்க. அப்போது எல்லா மனிதர்களும் விக்கிரகங்களையும் பொருட்களையும் விழுந்து பணிவார்கள். அப்பொழுது வேதனை நிறைந்த ஒரு சகோதரன் என்கிட்ட, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல, எல்லாரும் என்னை கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு வழியை தேவன் வச்சுருக்காருன்னு. என்னன்னு கேட்டார். சொன்னேன், உங்களுக்கு வருஷத்தில் எவ்வளோ நாள் லீவு கொடுத்துருக்காங்க? அது இருக்கும், ஒரு 28 நாள் லீவ் இருக்குது எனக்குன்னார். அப்படியா? நீங்கள் அந்த நாள் லீவ் போட்டு வீட்டில் இருந்திருக்கலாமே, மற்ற வேலைகளை பார்த்துருக்கலாம், பைபிளை படிச்சிருக்கலாம், உபவாசம் எடுத்திருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாமேன்னு அப்படின்னு நின்ட்டார் அவர். ஆகவே சோதனையோடு கூட நமக்கு ஒரு தப்பும்படியான மார்க்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். விக்கிரக வழிபாடுகளுக்கு நம்ம விலகி ஓடணும். குறிப்பாக இந்த கர்த்தருடைய பந்தியை எடுக்கிற மக்களை நான் பார்த்துருக்கேன். மார்க்கத்திலும் சரி, மதத்திலையும் சரி. மதத்திலேயாவது பக்தியோடு எடுக்கிறான் அவன் செய்கிற தவறான முறையில். ஆனால் மார்க்கத்தில் சரியான சத்தியத்தில் மோசமான மனிதனாக இருந்து எடுக்கிறான், கேவலமாக இருக்கிறான். அதை அப்பத்தை கொடுக்குறவனும் அந்த அப்பத்தை எடுக்கிறவனும். கேட்டால் நாங்கள் பைபிள் படி நடக்கிறோம். பைபிள் படி நடக்கிறது உண்மைதான். ஆனால் உன் மனசு எப்படி இருக்குது?
உன்னுடைய அக்கிரமம் எப்படி இருக்கு? நீ அவைகளை சரி செய்து கொண்டாயா? அதனால தான் சொல்கிறாரு, நம்மை நாமே சோதித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். Therefore judge yourself, cleanse yourself, sanctify your body before you communicate in the communion. அதான் சொல்கிறாரு 10ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரங்களிலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சபைக்கு வரும்போது கர்த்தருடைய பந்தி, கோவிலுக்கு போய் மற்ற பணிகளை செய்வது சரியா? 2 வாழ்க்கை நாம் செய்யலாமா? ஆகவே விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரகங்களுக்கு விலகி ஓடாதவங்க கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறார்கள். எப்படி பழைய இஸ்ரவேலர்கள் சகல அக்கிரமங்களை செய்து கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்களோ அவ்விதமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நாம் படித்த இந்த பாடம் உங்களுக்கு எரிச்சலை மூட்டுவதற்கு பதிலாக ஆர்வத்தை மூட்ட வேண்டும், மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். என் தேவன் உண்மையுள்ளவர், என்னை அவர் சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லவர், அதற்கான போக்கை அவர் தருகிறார். நான் உத்தம வாழ்க்கை வாழ என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். நாளை நாம் தொடர்ந்து படிப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட அற்புதமான நற்செய்தியை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். கேட்ட வசனங்களை எங்கள் மனதில் வைத்தரலும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?